வேளச்சேரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஐயா சொன்னதுனால வந்து மணமேடையில் வந்து மாலையை மாட்டிட்டு வேலன் வந்து உட்காந்துடுறாங்க ரேணுகா பக்கத்தில். ரேணுகாவும் மாலையை மாட்டிட்டு என் வாழ்க்கையில் வந்து நான் ஆசைப்பட்ட வரையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற சந்தோஷத்தில் வந்து ரேணுகா வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து ஐயர் வந்து மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு தாலியை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையாக கொடுக்குறாங்க. கரெக்டாக வள்ளிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறப்ப வந்து வள்ளி தாலியை எடுத்து தொட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு லைட்டாக வந்து ஃபீல் பண்ணி கண் கலங்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த தாலி நிச்சயமாக உங்கள் கழுத்தில் தான் நான் கட்ட போகிறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, இன்றைக்கி நம்ம கல்யாணம் நடக்கிறத யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு மனசுக்குள்ளேயே வந்து வேலன் வந்து தைரியத்தோடு வந்து உட்காந்துருக்காப்புல மணமேடையில். அந்த சமயத்தில் இங்கே எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து வராங்க. வேதநாயகி நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணுவான், வேலன் வந்து நம்ம பையன் மாதிரி தானே அப்படின்னு வந்து ரத்னவேல் சொன்னோன்னே உடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவை வந்து கையில் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இவரும் வந்து எடுத்துக்கிறாப்புல. அவங்க ரஞ்சித்தை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் மணமேடைக்கு கிட்டக்க வந்துட்டு சரி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கெட்டிமேளம் வந்து சொல்கிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து வேலன் வந்து அதிரடியாக வந்து முடிவு பண்ணிடுறாங்க. பக்கத்தில் வந்து வள்ளியும் வந்து நிற்கிறதுக்காக வந்து ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. எல்லோரும் வந்து சபையில் வந்து நிற்கிறப்ப வந்து அப்போ தான் வந்து முத்தையா கிட்ட வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாப்புல. சரி புகையை வந்து எப்படியாவது வந்து போட்டு விட்ருங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே முத்தையா வந்து சத்தம் இல்லாமல் வந்து ரெடியாக நிற்கிறாங்க. சரின்ட்டு இந்த பக்கம் எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக சமயத்தில் புகை கிளம்பி வருது. அந்த சமயத்தில் தான் வந்து வேலன் டக்குன்னு யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் டக்குன்னு வேகமாக ஓடி போய் இந்த பக்கம் வள்ளி கழுத்தில் பின்பக்கமாக வந்து தாலியை வந்து கட்டிடுறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து புகை மண்டலத்துலேருந்து வர்றாங்க. தாலியை இப்படி பார்க்குறாங்க. வள்ளி மொத்த குடும்பம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.